Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து பாஸ்தா மக்ரோனி ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெசிபி பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு 1/4 கிலோ பாக்கெட் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 கப் அளவு மெஷர்மெண்ட் கப்பால பார்த்தோம்னா 3 கப் அளவு இருக்கும். அந்த 3 கப் அளவையும் 3 விதமான மெத்தடில் நான் செஞ்சு காமிக்கிறேன். யார் யாருக்கு எந்தெந்த மெத்தட் பிடிக்குமோ அதை மாதிரி அவங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மக்ரோனி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் மக்ரோனி பாஸ்தாவை நான் அதோட சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வெந்து வரட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒட்ட தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க சேர்த்துக்கிறேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி போட்டு பொடிசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பட்டாணி, கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறேன். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்தேன். அடுத்தது சாட் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு சிறிதளவு. ஏற்கனவே நான் வந்து பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறதுனால மசாலாக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் தக்காளி நான் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து நான் வீட்டில் செஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ வேணுனாலும் நான் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மக்ரோனியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக நம்ம மக்ரோனி பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே குழந்தைங்களுக்கு இப்போ நான் பரிமாற போகிறேன். இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாஸ்தா 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதனால் குறைவான அளவே உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நமக்கு நல்ல ஹீட் ஆகிடட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறத போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு விதமான சிப்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இதை பொரிச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு பிடிக்கலன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம விருப்பம்தான். அவ்வளோதான், நமக்கு எண்ணெயோட ஓசை இறங்கிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம நல்லா சிப்ஸாக பொரிச்சு எடுத்துட்டோம்.
மீதி இருக்கிறதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிம்பிளாக நம்ம மக்ரோனி பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்ட பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் தனித்தனியாக நல்லா உதிர்த்து விட்டு இதை அப்படியே நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டுக்குங்க. அதுக்கு தான் நம்ம வேக வைக்கும் போது ஆயில் விட்டுக்கிறோம். இது கரெக்டாக 1 கப் அளவு நான் பாஸ்தா உப்பு போட்டு ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே உங்கள்கிட்ட சன்லைட் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஒரு 1 to 2 hours வச்சா போதும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளார ஃபேனில் நல்லா காயிற வரைக்கும் வைங்க. நான் காய வச்சுட்டு உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது நேத்தி நம்ம வேக வச்சு உங்களுக்கு உப்பு போட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த மக்ரோனி தான் இது. இதை நான் வீட்டில் வேக வச்சு எடுத்து பிளேட்லேயே அப்படியே போட்டு காய போட்டிருந்தேன். நல்லா வத்தல் மாதிரி சூப்பராக காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதுலேயும் நம்ம இந்த வத்தல்லையும் இப்போ சிப்ஸ் பொரிக்க போகிறோம். இதை ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். வத்தல் மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஈஸியாக வேக வச்சு வீட்டிலே நிழல்லே காய வச்சு வத்தல் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம பாஸ்தாவில் வத்தல் பொரிச்சிட்டோம். இது அப்படியே நம்ம ரைஸ்க்கு சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், இது எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வீட்லேயும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெள்ளைன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக வத்தல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாலகவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.